சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டரில் இருந்து இரண்டாவது சுற்றில் குகேஷ்க்கும் அர்ஜுன் எரிகேசிக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை நம்ம பார்க்கலாம். இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்து சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டரை பற்றின ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போட்டிருந்தோம். பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டரை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மாதிரி பேசிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கேமுக்குள்ளே வரலாம் நம்ம. ஸோ சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ டிசம்பர் 15ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு இந்த டோர்னமெண்ட்டு. இது எக்மோரில் இருக்கக்கூடிய லீலா பேலஸ் அப்படிங்கிற ஹோட்டலில் வந்து நடக்குது. இதில் வந்து நம்ம யார் யார் விளையாடுறாங்க அப்படிங்கிறதையும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ரைஸ் அமௌண்ட் வந்து நிர்ணயிச்சுக்கிறாங்க, இதனால் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்க்கு என்ன வந்து பெனிஃபிட் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ ஹூ வில் வின் இந்தியாஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் டோர்னமெண்ட் இன் ஹிஸ்ட்ரி. ஸோ இதுக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தோம். அதாவது இந்தியாவிலே இந்த மாதிரியான டாப் டோர்னமெண்ட் லைக் நம்ம வந்து டாடா ஸ்டீலில் தான் ரொம்ப பெரிய டோர்னமெண்ட்டாக பேசிக்கிட்டு இருப்போம் இந்தியாவில் நடக்கிறதுல. ஸோ அந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டை விட இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஹிஸ்டாரிக்கல் டோர்னமெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த மாதிரி ஒரு கேள்வி வச்சுருக்காங்க இங்கே சும்மா அந்த ஆர்டிக்கலில். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பர்ஹம் வந்து விளையாடுறாரு, அர்ஜுன் எரிகேசி, லெவோன் ஒரோனியன், குகேஷ், அடுத்து சனன் சொஜிரோ, பென்டாலா ஹரிகிருஷ்ணா, பவல் எல்னாவா, அடுத்து அலெக்சாண்டர் பிரதேக். ஸோ இங்கே 8 பேர் வந்து இதில் போட்டி போடுறாங்க. இதுக்கான ப்ரைஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ருப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 லட்சம் ரூபா வந்து நிர்ணயிச்சுக்கிறாங்க, அதாவது $60,000. ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 15 லட்சம் ரூபா, அதாவது $18,000 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ். செகண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $12,000. தேர்ட் ப்ரைஸ் வந்து $9,600. ஸோ அடுத்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 6,000, 4,800, ஸோ 4,200 அண்ட் தென் 3,000 அண்ட் தென் 2,400 அப்படின்னு சொல்லி 8 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அமௌண்ட்டுங்க நிர்ணயிச்சிட்டாங்க. ஸோ ப்ரைஸ் மணி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி $60,000 ஈக்குவல்ஸ் டு இந்தியன் ருபீஸ் ஆஃப் 50 lakhs rupees. ஸோ இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த டைம் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிங்கிள் ரவுண்ட் ராபினாக விளையாடுறாங்க. ஏன்னா 8 பேரில் நம்ம ரவுண்ட் ராபின் தான் வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ ரவுண்ட் ராபின் சிங்கிளாக விளையாடுறாங்க. ஸோ 7 ரவுண்டு வந்து இங்கே நடக்குது. ஸோ டைம் ஃபார்மெட் வந்து பார்த்திங்கன்னா 90 நிமிடங்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க கிளாக்கில். அதோட இன்க்ரிமெண்ட்டான இந்த வினாடிகள் அதிகப்படுத்தக்கூடிய வினாடிகள் வந்து பார்த்திங்கன்னா 30 வினாடிகள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதையே தான் இங்கேயும் வந்து போட்டுருங்க, ஜஸ்ட் இந்தியன் மணியோட கன்வர்ஷனாக இங்கே போட்டிருக்கிறாங்க. ஸோ மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே எல்லாமே சொன்னதா. ஸ்கெடியூல் வந்து நம்ம இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்கெடியூல் வந்து போட்டிருப்பாங்க. ஐ திங்க் ஓகே, இங்கே நம்ம பார்த்துடலாம் ஸ்கெடியூல் இங்கே. ஸோ டிசம்பர் 15 எவ்ரி டே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 PM வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலாக டோர்னமெண்ட்டு. ஸோ 21ஆம் தேதி வந்து முடியுது. இப்போ நம்ம வந்து இந்த கேமை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அர்ஜுனுக்கும் குகேஷ்க்கும் நடக்குது. குகேஷ் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. நம்ம ஏற்கனவே அதில் ஒரு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன், அதாவது இந்தியன் பிளேயர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட், ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் கூட வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ என்னென்னா இது வந்து அர்ஜுன் எரிகேசிக்கும் இல்லை குகேஷ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உதவி பண்ணுறதுக்காகவே இந்த டோர்னமெண்ட்டை வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அது இருக்கலாம், நமக்கு தெரியாது எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இது ப்ரீ பிளான்டாகவே இல்லவே இல்லை, திடீர்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஏன்னா இந்த சைக்கிள் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அர்ஜுனுக்கோ இல்லை குகேஷ்க்கோ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸில் இடம் பெறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர்னமெண்ட் வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அது ஒரு காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்து பார்த்திங்கன்னா செஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இது ரொம்ப நாளாக எனக்குள்ளே இருந்த ஒரு கேள்வி, என்னங்க இவ்வளோ விஷயம் நம்ம பண்ணுறோம், இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் கிராண்ட் மாஸ்டர் டோர்னமெண்ட் ஏன் நம்ம வந்து இங்கே பண்ணுறதில்ல. ஸோ சும்மா லோக்கலாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் கிராண்ட் மாஸ்டர்ஸை வர வச்சு இந்த மாதிரி பெரிய லெவல் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணால் இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செஸ்ஸில் இந்த அந்த ஆதிக்கம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேல் ஓங்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுவும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஸோ இப்படி பல கேள்விகள் இருக்குது. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இதை மட்டும் பேசுறதுக்கே கிட்டத்தட்ட 4 நிமிஷம் ஆயிடுச்சு, ஏன்னா கேம் வந்து ரொம்ப ஷார்ட் கேம் தான். ஸோ அடுத்த ஒரு 6 to 7 மினிட்ஸில் கேமை முடிச்சிடலாம். வித் ஒயிட் பீசஸ் குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து D4 வந்து E4 ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ C5 வந்து அர்ஜுன் வந்து ரிப்ளை பண்ணுறாரு. என்னன்னா இப்போ இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலத்த போட்டியாக இருக்கும். ஏன்னா யாராவது ஒருத்தர் தான் வந்து கேண்டிடேட்ஸில் தேர்ச்சி பெற முடியும் ஆக்சுவலாக, ஓகேங்களா. ஸோ அது இவராக இருக்கலாம் இல்லை வந்து அர்ஜுனாக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால ஸோ 2 பேருக்கும் வந்து போட்டி போடும்போது ரொம்ப டெசிசிவான ஒரு முடிவு வரும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்போம். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத கேமை பாருங்க. ஸோ நைட் F3, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா E6 ஃப்ரெஞ்ச் வேரியேஷன் நம்ம சொல்லுவோம் இதை இந்த செட்டப்பை. ஸோ இதே நம்ம வந்து ஏன் இதை ஃப்ரெஞ்சுன்னு சொல்கிறோன்னா E6 விளையாடிட்டு நைட் F3க்கு அப்புறம் C5 விளையாடலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போஸ் ஆகிறது சிசிலியன் டிஃபென்ஸ் ஃப்ரெஞ்ச் வேரியேஷன். ஸோ C5 விளையாடிட்டு நைட் F3 E6 விளையாடுறதால அதனால் அதுக்கு பேர் அந்த மாதிரி வைக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஓப்பனிங்ஸில் இந்த மாதிரி ரீசனபிளாக வச்சுருப்பாங்க. சில ஓப்பனிங்ஸ் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும், இல்லைனா வந்து ஒரு பிளேயரோட நேம் வந்து வச்சுருப்பாங்க.
ஸோ பான் டு D4 அது வந்து ஓப்பன் சிசிலியனா வந்து மாற்றத்துக்கு ட்ரை பண்ணுறாரு. நைட் F6, நைட் C3. ஸோ பிஷப் டு B4 இது ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு வேரியேஷன் வச்சுக்கோங்களேன். ஏன்னா சில இடங்களில் குயின் வந்து C7ல் வந்து டெவலப் ஆகும்போது லைக் பிஷப் D3 அண்ட் தென் D6 விளையாடுறாரு இங்கே அர்ஜுன். அதுக்கு பதில் குயின் C7 டெவலப் பண்ணும்போது இப்போ A6 இல்லாத ஒரே காரணத்தினால குயின் C7 ஆட முடியாது. அப்படி ஆடினாலும் கூட நைட் B5 வரும், குயினையும் ஹிட் பண்ணுவோம், அடுத்த நைட்டுக்கும் நம்ம டிஃபென்ஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் குயின் C7 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும். ஸோ இந்த பானுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அதனால தான் பிஷப் D3 மூவ் வந்து நம்ம விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ கோயிங் பேக் பிஷப் D3 D6 அண்ட் தென் ரெண்டு பேருமே கேன்சல் பண்ணிடுறாங்க. கேன்சல் பண்ணினதுக்கப்புறம் நைட் CE2 என்னங்க இது மூவ் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஏன்னா இப்போ வந்து இந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிட்டு பானை டபுள் பண்ணிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு பொசிஷனலான ஒரு பிளண்டர்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து அவருடைய ஒன் ஆஃப் த கோல் ஆர் ஒன் ஆஃப் த பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூக்கை வந்து C8ல் வச்சு இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷரை வந்து பில்டப் பண்ணுறது. அப்போ அதே செமி ஓப்பன் ஃபைலில் நம்மளே ஒரு டார்கெட்டை உருவாக்கி கொடுக்குறதுன்றது கண்டிப்பாக ஒரு பொசிஷனல் பிளண்டராக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்றதுல தான் குகேஷ் வந்து வாண்டடாக நைட்டை ரீட்ரீட் பண்ணி கிங் சைடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அவ்வளோ சீக்கிரமாக எங்கெங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிஷப் C5 விளையாடுறாரு. ஏன்னா இப்போ நம்ம போனால் பிளண்டர் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நைட்டுக்கு பாதுகாப்பு இருக்கணும். ஸோ C3. ஸோ C3க்கு அப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா E5 விளையாடிட்டு திரும்ப அந்த நைட்டு சென்ட்ரலைஸாக இருக்கக்கூடிய நைட்டை வந்து ஓட வைக்கிறாரு. இப்போ நம்ம நைட் B3 போகலாம், ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். ஏன்னா வி ஆர் அட்டாக்கிங் த பிஷப். அப்படி போகும்போது பிஷப் B6 போனதுக்கப்புறம் நமக்கு ஆக்சுவலாக நைட் கொஞ்சம் மிஸ்பிளேஸ் ஆன மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல குகேஷ் வந்து நைட் F3 வந்து ப்ரிஃபர் பண்ணுறாரு. ஸோ தட் நம்ம வந்து இந்த பானுக்கு ப்ரெஷர் பண்ண முடியும். ஃப்யூச்சரில் இந்த பானை அட்வான்ஸ் பண்ண முடியாது. இந்த நைட் F3 மூவ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க விளையாடக்கூடிய அடுத்த ஒரு 5லேருந்து ஒரு 6 மூவ் அல்லது 7 மூவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் ஃபார் த சென்டர் அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். பிஷப் டு E6 விளையாடுறாரு. ஏன்னா இந்த ஸ்கொயரை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்குள்ளே கொண்டு வரது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிசிலியன் டிஃபென்ஸில். ஸோ அதனால் D5 ஸ்கொயருக்கு எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் வந்து கொண்டு வராரு. அதே சமயத்தில் நம்ம நைட் F3 பற்றி சொல்லிகிட்டு இருந்தோம். எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் வந்தாலும் அடுத்த நகர்வே வந்து பிளாக்கால் D5 வந்து நகர்த்த முடியாது. காரணம் என்னென்னா E5 வில் பி ஹேங்கிங். ஸோ அந்த காரணத்தினால இங்கே வந்து குகேஷோட மூவ் நைட் G3 ஆடுறாரு. நைட் G3 ஆடினவுடனே நான் இதை தான் மென்ஷன் பண்ணேன். ஸோ அந்த காரணத்தில் அவர் நைட் D7 வந்து டெவலப் பண்ணுறாரு. ஸோ இந்த பொசிஷனில் வந்து D5 விளையாடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா நமக்கு தேவையான அளவுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு E takes D5க்கு அப்புறம் குயின் டேக்ஸ் D5 வந்து விளையாட முடியும். அல்லது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட் டேக்ஸ் E5 விளையாடணும் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வந்து D takes E4 அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு போரிங்கான ஒரு ஹென் கேம் உள்ள போகும். ஸோ சேம் தான் ஆக்சுவலாக கேம்லேயும் அதுதான் நடக்கும். நைட் D7 போட்டு E5 சப்போர்ட் பண்ணுறாரு. மேபி லேட்டராக வந்து D5 பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ரூக் E1. ஸோ ரூக் E1ஓட ஐடியா என்ன அப்படின்னு சொன்னால் திரும்பவும் இந்த பானை வெட்டுறதுக்கான முயற்சி. இப்போ நீங்கள் D5 விளையாடினாலும் கேப்சர்ஸ் அண்ட் தென் வி கேன் வின் அ பான் ஹியர். ஸோ அதனால் ரூக் டு E8. ஸோ இதை நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ ரூக் டு E8க்கு அப்புறம் பிஷப் டு E3 போயிட்டு பிஷப் டெவலப் பண்ணி இந்த ஸ்ட்ராங்காக ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸ் இப்போ தான் டெவலப் ஆகுது. ஆனால் அர்ஜுனோட பீஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. ஸோ இங்கே அர்ஜுன் வந்து குயின் B6 விளையாடலாம். ரொம்ப ஆக்டிவான ஒரு குயின் பொசிஷன். ஏன்னா B2 ரிட்டர்ன் பண்ணுறோம், அடுத்து பேட்டரி ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதனால் B3 வாஸ் ஃபோர்ஸ்ட். ஸோ பிஷப் இன்ட்டு E3, ரூக் இன்ட்டு E3 இப்படி வந்து கேம் கண்டினியூ பண்ணலாம். இல்லை F இன்ட்டு E3 விளையாண்டிங்க அப்படின்னாலும் விளையாடலாம். பட் இருந்தாலும் ரூக் இன்ட்டு E3 வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப என்ன சொல்கிறது ப்ரிசிஷனான ஒரு மூவ் அப்படின்னு சொல்லலாம். பட் குயின் C7 வந்து விளையாடுறாரு அர்ஜுன். அதுக்கப்புறம் குயின் டு D2 ஃபார்ம்ஸ் த பேட்டரி, கனெக்ட்ஸ் த ரூக். A6க்கு அப்புறம் மேபி ஃபியூச்சரில் B5 அட்வான்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ C4 வந்து ஆடுறாரு, ஸ்டாப்பிங் தட் ஐடியா. அண்ட் ஆல்சோ இங்கே D5 இனிமேல் நீங்கள் விளையாடவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துல இதை நம்ம மராக்ஸு செட்டப் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இந்த D5 ஒரு பயங்கரமான ஒரு கிரிப் வந்து நம்ம வந்து வைக்கிறது. ஆனால் இதுலேயும் நமக்கு மைனஸஸ் இருக்குது. என்னென்னா சில ஸ்கொயர்ஸ் நம்ம வந்து விட்டு கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு அவர் இந்த ஸ்கொயருக்கு வரதுக்கான முயற்சியை ட்ரை பண்ணலாம். எக்ஸாம்பிள் அவர் வந்து நைட்டை வந்து B8க்கு கொண்டு போகிறாரு. ஐடியா என்ன அப்படின்னா நைட் வாண்ட்ஸ் டு கோ டு C6 அண்ட் தென் கம்ஸ் டு D4. ஸோ H3க்கு அப்புறம் நைட் C6, அதுக்கப்புறம் ரூக் D1, பிஷப் இன்ட்டு E3 அண்ட் தென் குயின் இன்ட்டு E3க்கு அப்புறம் நைட் டு B4 த்ரெட்னிங் த பிஷப். ஸோ B3 வேணா நீங்கள் வெட்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது என்னன்னா நியூலி வீக்கெண்ட் ஸ்கொயரை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அங்கே என்னோட நைட்டை வைக்கிறேன் அப்படிங்கிறதான் ஐடியா. ஸோ B3 இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் A3 விளையாண்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துல நைட் இன்ட்டு D3 விளையாட முடியும். ஃபியூச்சரில் இந்த லைட் ஸ்கொயர்ஸ் வந்து வீக்காக இருக்குது. ப்ளஸ் அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா லைட் ஸ்கொயர் பிஷப் இருக்கும். மேபி அதை டார்கெட் பண்ணி விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க, சாதாரண விஷயம் அப்படிங்க நினச்சிங்க அப்படின்னா நம்ம நேற்று போட்ட மேக்னஸோட கேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு சின்ன பான் மூவ் வச்சு ஒரு என்டையர் கேமே எப்படி அவருடைய வசத்துக்கு வந்து திருப்பினார் அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஸோ B3 வந்து விளையாடுறாரு. அதனால் ரூக் D8 அண்ட் தென் குயின் டு D2, நைட் டேக்ஸ் D3, குயின் டேக்ஸ் D3, அதுக்கப்புறம் H6, ரூக் C1 எக்ஸ்ரேயிங் த குயின், ரூக் B8.
ஸோ B5 விளையாடுறதுக்கான முயற்சியாக இருக்கலாம். பட் இப்போதைக்கு ஆட முடியாது. ஏன்னா குயின் எக்ஸ்ரேல இருக்குது. ஸோ குயின் E3 போயிடுறாரு. குயின் E3 போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குயின் அவரும் மூவ் பண்ணிடுறாரு. ஏன்னா இஸ் ப்ரிப்பேரிங் த மூவ் பான் டு B5. அதேமாதிரி இங்கே பான் மேலே டைம் கெயின் பண்ணுறாரு. அதனால் ரூக் டு D2. ரூக் டு D2க்கு அப்புறம் B5. B5க்கு அப்புறம் CB AB. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சி ஃபைல் கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆயிருக்கு ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு A ஃபைல் ஓப்பன் ஆயிருக்கு. ப்ளஸ் ஒரு வீக் பான் மாதிரி தெரியும். பட் எப்படி அதை கையாளுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரூக் C D1 த்ரெட்னிங் டு வின் த பான். ஸோ குயின் C7. குயின் C7க்கு அப்புறம் A4 ஆடிட்டு ஒரு பாஸ் பான் வந்து இங்கே கிரியேட் பண்ணுறாரு குகேஷ். அதுக்கப்புறம் ரூக் A8 த்ரெட்னிங் த பான். அதுக்கப்புறம் குயின் டு A3 டிஃபெண்டிங் த பான். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு த்ரெட்டை கிரியேட் பண்ணுறாரு. அதனால் ஃபைனலி D5 நம்ம பார்க்குறோம். இப்போ குயின் C7 இருக்கிறதுனால E5 பான் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. ரூக் டு C1 த்ரெட்னிங் த குயின். அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் A4. ஸோ கவுண்டர் அட்டாக் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ரூக் இன்ட்டு C7, ரூக் இன்ட்டு A3. அதுக்கப்புறம் நைட் டேக்ஸ் E5. இந்த நிலையில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா வந்து அக்ரி பண்ணிக்கிறாங்க. ஆமாங்க, ட்ரா ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட்ஸ் தெரியாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கேம் ஆக்சுவலாக வந்து ட்ரா ஆகிடுச்சு. ஜஸ்ட் 32 மூவ் தான். இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கேம் கண்டினியூ பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும் நமக்கு. மேபி ஏன் அவங்க ட்ரா ஒத்துந்துருக்கலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஏன் ரூக் A8 போகணும் அப்படின்றதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். ஏன்னா இப்போதைக்கு இந்த பான் வந்து பின்னில் இருக்குது. அப்போ வந்து அவங்களால இந்த டென்ஷனை ரிலீவ் பண்ண முடியாது. அதனால் வந்து இந்த மாதிரி ஆடும்போது அப்போ நம்ம வந்து கேப்சர் பண்ணலாம். ரூக் இன்ட்டு D5. ஏன்னா ரூக்கை வந்து நம்ம பின்னில் வச்சுக்கிட்டுறது நல்லது கிடையாது. ஸோ அதனால் ரூக்கால் ட்ரேட் பண்ணிவிட்டேன். நைட் இன்ட்டு D5. அடுத்து ரூக் டு C2, நைட் டு F4. ஸோ ஆக்டிவான போஸ்ட் இருந்தாலும் சிம்பிளாக நைட் E2 மூலயமா அந்த நைட்டை சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ நைட்டை வெட்டினதுக்கப்புறம் ரூக்கால் வெட்டலாம். பான் ஸ்ட்ரக்சர் முதற்கொண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஈக்குவலாக இருக்குது. இம்பேலன்ஸ்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பிஷப் வெர்சஸ் நைட் இம்பேலன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் கிங் H7, கிங் H2 இப்படி ரொம்ப ஈஸியாக வந்து கேமை வந்து நேவிகேட் பண்ணி சமமாக கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் இந்த லெவலை பொறுத்த வரைக்கும். அதனால தான் 32வது மூலை அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம எதுவும் என்ன சொல்கிறது போட்டி போட்டு நம்ம யாரும் ஜெயிக்கிற ஐடியாவில் இல்லை அப்படின்னு சொன்னிச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து ட்ரா அக்ரி பண்ணிக்கிட்டாங்க. தொடர்ந்து முதல் சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணியிருக்காரு குகேஷ். 2வது சுற்றுலேயும் ட்ரா, 3வது சுற்றுலேயும் ட்ரா பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேபி அவர் போன டோர்னமெண்ட்டோடைய ரிசல்ட்ஸ், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டோர்னமெண்ட்டோடைய ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி கூட இந்த மாதிரி அவர் கொஞ்சம் டிஃபென்சிவாவோ இல்லை கன்சர்வேட்டிவாக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரியல. பட் இன்னும் நமக்கு மீதி இருக்கக்கூடியது 4 சுற்று மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம சதுரங்க சாணக்கியன் செஸ் கிளப்பில் கேஷுவல் டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ்க்கு 10+2 டைம் ஃபார்மேட்டில் ஸோ எவ்ரி சண்டே 10 AM to 1 PM வந்து நடக்கும். என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹200. இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் உங்களோட பதிவை வந்து என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் தொடங்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆஸ் யூஷுவல் லிங்க்ஸ் இருக்கும். அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நேவிகேட் பண்ணாலும் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இதேமாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.